everyone. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th பப்ளிக் எக்ஸாம் 2024 அதாவது பொது தேர்வு 2024க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் for public 2024 தான் பார்க்க போறோம். So மிக மிக முக்கியமான 2 மற்றும் 3 மதிப்பெண் வினாக்கள். So நம்மளோட பப்ளிக் எக்ஸாம்ல கண்டிப்பா நம்ம 2 மதிப்பெண் வினாக்கள் அதாவது 2 மார்க்ஸ் 7 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணனும் இல்லீங்களா. சோ 3 மார்க்ஸும் அதே மாதிரி 7 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணனும் கம்பல்சரியோட சேர்த்து இல்லீங்களா. ஓகே, சோ எல்லாமே 7 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிடலாம். 2 மார்க்ல 7, 3 மார்க்ல 7. இந்த வீடியோல கொடுத்திருக்க क्वेश्चंस நீங்க தரோவா பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா 2 மார்க்ஸ்ல 7, 3 மார்க்ஸ்ல 7 அட்டெண்ட் பண்ணிடலாம் சரிங்களா. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் அத்தியாயம் 1ல எதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கறதா. சோ அத்தியாயம் 1ல சோ 1.1ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எய்த், நைன்த், 10th பயிற்சி 1.1 ஃபுல்லா பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அத்தியாயம் 1ல நம்ம தரவா பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற அத்தியாயமா ஆப்ஷன்ல விடலாம் இல்லையா. சோ அந்த காஸ்க்காக தான் நம்ம அத்தியாயம் 1, அத்தியாயம் 2 எல்லாம் தருவா பாக்குறது. சோ கஷ்டமா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆப்ஷன்ல விட்டு மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக சரிங்களா. சோ அத்தியாயம் 1 எளிமை தானே, சோ அதுல ஃபுல்லா பாத்திரலாம்ல. சோ பயிற்சி 1.1ல 1ல இருந்து 10 क्वेश्चन ஃபுல்லா பாத்துருங்க. சோ எடுத்துக்காட்டுல பாத்தீங்கன்னா 1.1, 1.4, 1.7, 1.8, 1.9 மட்டும் பார்த்தா போதும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி 1.2 பார்க்க வேணாம், பயிற்சி 1.3க்குள்ள போயிடுங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12, 19 இந்த கேள்விகள் மட்டும் பார்த்தா போதும். எடுத்துக்காட்டு அதை பேஸ் பண்ணிருக்கூடிய எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா 1.16ல இருந்து 23 வரைக்கும் 24 வரைக்கும் ஃபுல்லா பார்க்கணும். அதுக்கப்புறம் 26, 30 மட்டும் பார்த்தா போதும் சரிங்களா. சோ இந்த क्वेश्चंस பார்த்தா கண்டிப்பா 2 மார்க்ஸ்ல 1, 3 மார்க்ஸ்ல 1 அட்டெண்ட் பண்ணிடலாம் சரிங்களா. ஓகே, சோ இந்த அத்தியாயத்துல இந்த क्वेश्चंस பார்த்தா 5 மார்க்ஸ் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா. ஓகே, சோ அத்தியாயம் 2 அதே மாதிரி தான். சோ அத்தியாயம் 2ல பாத்தீங்கன்னா பயிற்சி 2.1ல செகண்ட் क्वेश्चन தரவா பாத்துருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन. அது மட்டும் இல்லாம தேற்றம் 2.1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அது ரெண்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் கொடுங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயிற்சி 2.2ல ஃபர்ஸ்ட், செகண்ட், அப்புறம் 2, 3, 6 இந்த क्वेश्चंस மட்டும் பார்த்தா போதும். எடுத்துக்காட்டு 2.1ல இருந்து 2.5 வரைக்கும் பாத்துருங்க சரியா. சோ பயிற்சி 2.4ல 1, 3, 4, 6, 7, 8, 9, 10 இந்த क्वेश्चंस மட்டும் பார்த்தா போதும். அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 2.10, 11, 14, 15 சோ இந்த எடுத்துக்காட்டெல்லாம் பார்த்தா போதும் சரிங்களா. ஓகே, சோ அதுக்கப்புறம் பயிற்சி 2.6ல 1, 3 மட்டும் பார்த்தா போதும். அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 2.16ல இருந்து 21 வரைக்கும் ஃபுல்லா பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல 18, 19 பார்க்க தேவையில்லை சரியா. சோ பயிற்சி 2.11 ஃபுல்லா பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பயிற்சி 2.11ல வருஷம் 3 மார்க் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் வருஷம் செகண்ட் ஒன் கேட்டு அடுத்த வருஷம் தேர்ட் ஒன் கேக்குறாங்க. சோ அதனால அதுல ஃபுல்லா பார்த்துட்டோம்னா கண்டிப்பா அதுல ஒரு 3 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ அப்ப நீங்க சாப்டர் 2க்குள்ள வந்தாவே 2.11யும் 2.1ல இருக்கக்கூடிய செகண்ட் क्वेश्चन, அதுக்கப்புறம் இந்த தேற்றம் 2.1 சோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துறணும் சரியா. சோ அதுக்கப்புறம் பயிற்சி 2.12ல 2, 4, 8, 9, 11, 12 இந்த क्वेश्चंस ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चंस. அது மட்டும் இல்லாம எடுத்துக்காட்டு 2.35, 38, 39 ரொம்ப முக்கியம் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 4. சோ அத்தியாயம் 4ல என்ன மேம் அத்தியாயம் 3 கொடுக்காம போயிட்டீங்க நீங்க யோசிக்கலாம். சோ அத்தியாயம் 3ல நிறைய क्वेश्चंस பார்க்க வேண்டியது இருக்கு. சோ அதனால நம்ம அது கடைசியா பாத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஈஸியான அத்தியாயம் எல்லாம் பார்த்தாவே அதுலயே போதுமான அளவு அட்டெண்ட் பண்ணிடலாம். கம்பல்சரி क्वेश्चन தான் அதுல வந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்கு. சோ அதுக்கு மட்டும் நம்ம அதை பாத்துக்கலாம் சரிங்களா. சோ அத்தியாயம் 4 பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி 4.1ல 4, 12, 14, 15, 16 இந்த क्वेश्चंस எல்லாம் தரோவா பாத்துறணும். அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு இங்க கொடுத்திருக்க எடுத்துக்காட்ட ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாத்துருங்க சரியா. சோ 4.1 நீங்க பாத்துட்டீங்கன்னாவே ஒரு 2 மார்க் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணிடலாம். கண்டிப்பா ஒரு 2 மார்க் क्वेश्चन நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். அடுத்தது பயிற்சி 4.2 எதுக்காக அப்படின்னா 4.23 3 மார்க்ஸ்க்காக தான் சரிங்களா. சோ 2 மார்க்ஸ்க்கு 4.1லயே முடிஞ்சது, 3 மார்க்ஸ்க்காக தான் 4.2, 4.3 பாக்குறது ஓகேவா. சோ பயிற்சி 4.2ல 1, 2, 4, 7, 9, 16, 18 எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா 4.41ல இருந்து 4, 1, 4, 2, 3, 5, 3, 0, 4, 4, 4, 6, 4, 9 இந்த கேள்விகள் மட்டும் பார்த்தா போதும். பயிற்சி 4.3ல 1, 2, 3 மட்டும் பார்த்தா போதும் சரிங்களா. சோ இது ரெண்டுல இருந்து கண்டிப்பா ஒரு 3 மார்க் கேள்வி வரும் சரிங்களா. ஓகே, சோ அத்தியாயம் 5. சோ அத்தியாயம் 5ல பாத்தீங்கன்னா பயிற்சி 5.1ல 4, 7, 16, 6 இந்த क्वेश्चंस மட்டும் பார்த்தா போதும். அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 5.1, 5.4, 5.5, 5.8 மட்டும் பார்த்தா போதும். பயிற்சி 5.2ல 1, 2, 3, 5, 6, 7 அந்த क्वेश्चंस மட்டும் பார்த்தா போதும். அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 13, 14, 15 மட்டும் பார்த்தா போதும். பயிற்சி 5.3ல 3, 7 மட்டும் பாருங்க.
அதை பேஸ் பண்ணி எடுத்துக்காட்டு 16, 17, 18 மட்டும் பார்த்தா போதும். 5.4ல 1ல ஃபர்ஸ்ட் செகண்ட் 6th ஃபர்ஸ்ட் 7th 9th சேர்த்து பார்த்துக்கோங்க. ஸோ எடுத்துக்காட்டுல 5.22 2 ரொம்ப முக்கியம். 19, 20 இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அத்தியாயம் 5ல ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் கன்ஃபார்ம் அட்டென்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 6. ஸோ அத்தியாயம் 6லயும் அப்படிதான் ரொம்ப பொறுக்கி தான் கொடுத்துருக்கேன். ஸோ அத்தியாயம் 6, 7ல ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்கு. ஸோ 7வது அத்தியாயம் ஈஸி தான். நீங்க ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா இட்ஸ் பீன் பெட்டர். நீங்க 5 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம், 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அத்தியாயம் 7 ரொம்ப எளிமை இல்லையா? ஸோ அதனால நீங்க ஃபுல்லா பார்க்கறது நல்லது. ஓகேவா? ஸோ அத்தியாயம் 6 பாத்தீங்கன்னா பயிற்சி 6.1ல 2, 6, 9, 14, 15 இதை நீங்க ஃபுல்லா பாத்துடணும். எடுத்துக்காட்டு 6.3, 2 ரொம்ப முக்கியம். நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஸோ பயிற்சி 6.2ல 1, 2, 4, 9, 10 இந்த கேள்விகள் ரொம்ப முக்கியம் தான். அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 6.9, 6.14, 6.17, 6.18. பயிற்சி 6.3ல 1, 3, 4, 11, 12, 13, 17 இந்த கொஸ்டின்ஸ் தரவா பாத்துருங்க. எடுத்துக்காட்டு 6.22, 2, 3, 2, 4 மட்டும் பார்த்தா போதும். அதே மாதிரி 6.4ல 1, 2, 3, 7, 8, 9 மட்டும் பாருங்க. அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 6.33, 3, 4, 3, 6, 4, 1 இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தா போதும். சரியா? சோ அத்தியாயம் 6 இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தா போதும். கண்டிப்பா ஒரு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம். ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் அட்டென்ட் பண்ணிடலாம். சரியா? ஓகே. சோ அத்தியாயம் 7. சோ அத்தியாயம் 7 நான் சொன்ன மாதிரி தான். நீங்க முடிஞ்சா ஃபுல்லா பாத்துருங்க. இட்ஸ் பீன் பெட்டர். ஏன்னா ஈஸியான அத்தியாயம் தானே. சோ அதை ஃபுல்லா பாத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்க 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்கு இது பார்க்கணும், 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கத பார்க்கணும். சரியா? சோ அதனால அத்தியாயம் 7 நான் சொன்ன மாதிரி ஒரு ஐடியாவை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 8. சோ அத்தியாயம் 8ல அதே மாதிரி தான். பயிற்சி 8.1ல 8, 10 தான். 2 மட்டும் பார்த்தா போதும். பயிற்சி 8.2ல 1ல 1, செகண்ட்ல ஃபர்ஸ்ட், தேர்ட்ல ஃபர்ஸ்ட், 6th, 8th, 11th, 12th, 13th, 16th. அதே மாதிரி எடுத்துக்காட்டு 8.6, 7, 8. அதுக்கப்புறம் 8.3ல 1, 2, 3, 4, 5 தேவையில்லை. 5 வேணா பாத்துக்கோங்க, ரொம்ப முக்கியம் கிடையாது. 6, 8, 9, 10, 12, 13, 14 நல்லா பாத்துக்கோ. சரியா? இது ரொம்ப முக்கியம். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா 8.12, 13, 14 மட்டும் பார்த்தா போதும். 15, 18, 19 நீங்க ரொம்ப இதா இருந்தீங்கன்னா தரவா இருந்தீங்கன்னா அந்த 3 சேர்த்து பாத்துறீங்க. சரியா? ஓகே. பயிற்சி 8.4ல பாத்தீங்கன்னா 1ல இருந்து 10 வரைக்கும் கண்டிப்பா பார்த்துதாகணும், வேற வழி கிடையாது. சோ எடுத்துக்காட்டு 8.10ல இருந்து 26 வரைக்கும் நீங்க 20ல இருந்து 26 வரைக்கும் நீங்க தரவா பாத்துக்கோங்க. சரியா? சோ முடிஞ்ச அத்தியாயம் 8 அதே மாதிரி தான். நீங்க ஃபுல்லா பாக்குறது நல்லதுதான். சரியா? ஆனா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிருங்க. ஃபுல்லா பார்க்க முடியல, இந்த கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிருங்க. நம்ம கொடுத்திருக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிருங்க. சரியா? ஓகே. சோ அத்தியாயம் 10 அதே மாதிரி தான். சோ அத்தியாயம் 10ல ரொம்ப கம்மியா தான் கொடுத்திருக்க. சோ 10.2ல 1, 3, 7, 8, 9, 11, 14, 16, 15, 19 இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தா போதும். எடுத்துக்காட்டு 10.7 ரொம்ப தரவா பாத்துக்கோங்க. சரியா? சோ அதுக்கப்புறம் 10.3ல 1, 2, 4, 5, 8, 9, 11, 14, 18, 21, 23, 25, 26, 28 ரொம்ப முக்கியம் தரவா பாத்துருங்க. சோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 10.8, 10, 14, 15, 16 நீங்க பார்க்கணும். பயிற்சி 10.4ல 13, 14, 15, 23 கேக்குறாங்க 3 மார்க்ஸ்ல. சோ அது எடுத்துக்காட்டு 17, 18, 23, 24, 26, 27, 31, 32, 34, 35, 36 இதுல நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. சோ அதனால எல்லா क्वेश्चंस ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரியா? சோ 3 மார்க்ஸ் கண்டிப்பா இதுல இருந்து தான் வர முடியும், வேற வழி கிடையாது. சரிங்களா? ஓகே. சோ அத்தியாயம் 12. சோ ஏன் மேம் 11 விட்டுட்டு போயிட்டீங்கன்னு நீங்க கேட்டிருக்கலாம். அங்க 9வது அத்தியாயம் காணோம். சோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 9வது அத்தியாயம் 11வது அத்தியாயம் நான் பின்னாடி சொல்றேன். சோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. சோ பின்னாடி நான் அதை எப்படி எல்லாம் கேட்பாங்கங்கறத நான் தெளிவா சொல்றேன். சரியா? ஓகே. சோ அத்தியாயம் 12ல பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 12 நீங்க கண்டிப்பா பார்க்கணும். 2 மார்க் 1, 3 மார்க் 1 அதுல இருக்கு. சரியா? சோ 12.1ல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அதுல இருக்கக்கூடிய 10 क्वेश्चन நீங்க பார்க்கணும். ஏன் அப்படின்னா வருஷம் மாத்தி தான் கேட்டுட்டு இருக்காங்க. சோ எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா 12.1, 2, 3, 5, 6, 7, 10 மட்டும் பார்த்தா போதும். பயிற்சி 12.2ல 1, 3, 4, 5 மட்டும் பார்த்தா போதும். 12.3ல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 தேவையில 10, 12 இது மட்டும் பார்த்தா போதும். சரியா? சோ எடுத்துக்காட்டு அவங்க கொடுத்துருக்காங்க 16, 17, 20, 22, 18. சோ அத்தியாயம் 12ல இது மட்டும் பார்த்தா போதும். கண்டிப்பா ஒரு 2 மார்க்ஸ் 3 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். சரியா? ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 11க்கு நான் கொடுத்திருக்கேன். சோ அத்தியாயம் 3 நான் 9க்கு கொடுத்திருக்கேன்.
ஸோ நீங்க இந்த அத்தியாயம் 12 வரைக்கும் ஃபர்ஸ்ட் தருவா பாருங்க. ஸோ பார்த்துட்டு அத்தியாயம் 11 பார்த்துக்கோங்க. ஏன்னா 5 மார்க்ஸ்க்கு அது ஃபோக்கஸ்டா நீங்க பார்த்திருப்பீங்க அத்தியாயம் 11. அதனால 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்கு அது நீங்க பார்க்கறதுல தப்பு கிடையாது. ஆனா அத்தியாயம் 3 பாத்தீங்கன்னா 5 மார்க்கே நம்ம அதுல ரொம்ப பொறுக்கி படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அத்தியாயம் 9லயும் அதே மாதிரிதான். ஸோ அதனால இது ரெண்டை மட்டும் ஆப்ஷன் விடுற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ மோஸ்ட் அத்தியாயம் 3ல நான் கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அத்தியாயம் 9ல பயிற்சி 3மே நம்ம பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ வருஷம் மாத்தி மாத்தி கேட்கறங்காட்டி இந்த 3 பயிற்சியுமே நம்ம தரவு பண்றது மாதிரி தான் இருக்கு. ஸோ சென்டம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த 3 பயிற்சி நீங்க தரவா ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறது நல்லது. ஸோ இல்ல அப்படின்னா இது நீங்க ஆப்ஷன்ல விட்டு போறது பெட்டர். சரிங்களா? என்னோட இதுபடி அதுதான். ஸோ அத்தியாயம் 11ல 11.1ல ஃபர்ஸ்டும் செகண்டும், எடுத்துக்காட்டு 11.1 மட்டும், 11.2ல 1 2, 11.4 6 மட்டும் பார்த்தா போதும் எடுத்துக்காட்டு, 11.4ல 1 2 3 எடுத்துக்காட்டு, 11.10 11 மட்டும் பார்த்தா போதும், 11.7ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட், செகண்ட்ல ஃபர்ஸ்ட், ஃபோர்த், தேர்ட்ல செகண்ட். ஸோ எடுத்துக்காட்டு 11.35, 11.8 ஃபுல்லா நீங்க பாக்குறது பெஸ்ட். ஸோ 11.10ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட், தேர்ட்ல ஃபர்ஸ்ட், தேர்டும், எடுத்துக்காட்டு 11.38 தரவா நீங்க பாக்குறது பெஸ்ட். சரிங்களா? சோ இதை மட்டும் நீங்க பாத்திரலாம். ஏன் நான் இதை கொடுத்தேன்னா கண்டிப்பா 5 மார்க்ஸ்க்கு 11th சாப்டர் ஃபோக்கஸ் பண்ணிருப்போம் இல்லைங்களா? சோ அந்த ஃபோக்கஸிங்ல இதை முடிச்சிட்டீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும். சரியா? ஓகே. சோ இந்த அத்தியாயம் 3 ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. சோ ஆப்ஷன்ல வச்சுட்டு நீங்க ஃபுல்லா த்ரோ பண்ணிட்டீங்கன்னா மட்டும் இந்த அத்தியாயமா நீங்க பாருங்க. சரியா? சோ நீங்க முன்னாடி இருக்கிறது ஃபுல்லா த்ரோ பண்ணியாச்சு மேம், நாங்க எங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு சர்ப்ளஸா சொன்னாங்க பாக்குறோம் அப்படின்னா தாராளமா நீங்க பாருங்க. சோ அத்தியாயம் 3 9 நான் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் பாருங்க. சரியா? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 65+ பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ல விடுறது பெஸ்ட். சரிங்களா? சோ ஏன்னா அத்தியாயம் 9 நான் சொன்ன மாதிரி மாறி மாறி கேட்டுட்டே இருக்காங்க வருஷம். சோ 9.2 3 4 இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்தா மட்டும் தான் 2 மார்க் and 3 மார்க் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கு. 2 மார்க்ல ஒரு வருஷம் கேட்கறதுல ஒரு வருஷம் கேட்கறாங்க. சோ அதனால நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதை ஃபுல்லா பார்த்துட்டு இதை கடைசியில பாருங்கன்னு சொல்ல வரேன். சரியாமா? ஓகே. ஸோ அதே 3 9 நீங்க கடைசியில பாக்குறதா பெஸ்ட். சரியா? ஸோ 11 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சரியா? ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது ஷெட்யூல்ஸ் இல்லை ஏதாவது வேணுமா? ஸோ டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ஹெல்ப் வேணாலும் நீங்க கேட்கலாம், கமெண்ட் பண்ணலாம். ஸோ நல்லா பாருங்க. ஆல் தி பெஸ்ட். டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்குமா? ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க.